மொழிபெயர்ப்பு நாடகங்களை பற்றி தான் ஒரு அடிப்படையான சில விஷயங்களை அறியணும் என்று விரும்புகிறோம். என்ன வகையான மொழிபெயர்ப்பு நாடகங்களை நீங்கள் தெரிவு செய்தீங்கள்? ஏன் மொழிபெயர்ப்பு நாடகங்களில் கூட கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தினது என்று சொல்ல முடியுமா? அதில் உண்மையில் என்னுடைய அந்த நம்பர் படி பார்த்தால் என்னை வந்து கூடுதலாக மொழிபெயர்ப்பு நாடகங்களோட அடையாளப்படுத்துறது உண்டு. ஆனால் நம்பரின்படி பார்த்தா நான் சுயமொழி நாடகங்கள் செய்தது கூட மொழிபெயர்ப்பு நாடகங்களை விட. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் அடையாளப்படுத்துறது ஒரு இப்போ எங்கெல்லாம் மொழிபெயர்ப்பு ஸ்டாம்ப் பண்றது ஒரு பழக்கம் இருக்கு தானே, இப்பவும் வந்து அந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எப்பவும் எந்த சமூகத்திலும் தேவையானது. அதை வந்து நான் எப்பவும் வலியுறுத்தி இருக்கிறேன். இப்போ வந்து இப்போ ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டில் மிகப்பெரிய நாடக ஆசிரியர். ஆனால் அங்கே தான் கூடுதலாக பெர்னார்ட் ஷாவும் பெர்டோல்ட் பிரெக்டும் மேடையேறுது. என்றால் வெளிநாட்டு நாடகங்கள் வந்து அங்கே கூடுதலாக மேடையேறுது, ஷேக்ஸ்பியர் இருந்தாலும் கூட. இப்போ இது வந்து இது அதை வெளியில், அதாவது கலைச்செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பீர் என்று பாரதியை சொல்லியிருக்கேன். இந்த எங்கள் உலகத்தில் உலக தரத்துக்கு நாங்கள் வர வேண்டும்னா உலகத்தில் இருக்கிறது மற்ற விஷயங்களையும் எங்கே இந்த என்ன போக்கில் போகுதுன்றதை அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மற்றது எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறது ஒரு பிழையான ஆட்டிடியூட். அப்படி ஒரு ஆட்டிடியூட் அந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ ரோம் பற்றியும், அதாவது ரோமானியர்கள் மற்ற தமிழர்கள் எங்களுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறதாலையும் நாங்கள் அப்படி எங்கள்கிட்டயே எல்லாம் இருக்குது, வேறு தேவையில்லை என்ற ஒரு கருத்து உருவாக்கவும் இருக்குது. ஆனால் இது பிழையானது. இது வந்து மற்ற மொழிகளிலும் மற்ற நாடுகளிலையும் என்ன நடைபெறுகிறதுன்றது நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டியது. அது எங்களை வளப்படுத்தும், எங்களுக்கு பயிற்சியை கொடுக்கும், எங்களை என்றது என்னுடைய ஒரு கருத்து. அப்போ அந்த வகையிலையும் நான் தேடி நிறைய, அது வந்து ஒரு நாடகத்தை தெரிவு செய்கிறது என்றால் அதுக்கு பல நாடகங்கள் வாசிக்க வேணும். எனக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கிறபடியால் நான் பல நாடகங்களை வாசித்து எங்கள சமூகத்துக்கு பொருந்தக்கூடிய நாடகங்கள். ஆனாலும் சில கலாச்சார இடைவெளிகள் இருக்குது. இப்போ நான் ஒரு டெனிசி வில்லியம்ஸுடைய கண்ணாடி வார்ப்பை எடுக்கிறேன் என்றால் அது ஒரு 4 பாத்திரங்கள். இப்போ நான் யோசிப்பார், அந்த நேரம் அப்படியான ஒரு நாடகம் மேடையேறியது இல்லை தமிழில். இப்போ அது மற்றது ஒரு காட்சி இருக்கிறது, 20 நிமிடங்கள் 2 பேர் இருந்து பேசுகிறது. அதை வந்து இந்த பார்வையாளர்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி ரெஸ்பாண்ட் எங்களுக்கு கிடைக்கும்ன்றது சலிப்பில்லாமலும் அதை எப்படி அதை பார்வையாளர்கள் உள்வாங்குவார்கள்ன்றது ஒரு பெரிய சவால். அது வந்து நான் இப்போ கணவர் எப்படி அதை எடுத்தீர்கள்னு அதை கேட்டேன் என்னட்டு. மற்றது அதுக்கான அந்த 20 நிமிஷ காட்சி, 20 நிமிஷம் அந்த காட்சி அது நான் ஒரு நாளுமே எடிட் பண்ணதில்லை. சில பிறகு தொலைக்காட்சிக்கு போன பொழுது ஒரு மத்தியானம், அப்போ அந்த காட்சிக்கான முதல் உருவாக்கம் அந்த முன்னு வருகிற காட்சிகளே வருகிறது. அப்போ அந்த நாடகத்தினுடைய அமைப்பு அப்படி இருந்தது. அப்போ ஆனால் அந்த நாடகம் ஒவ்வொரு மேடையேற்றத்திலும் ஒவ்வொரு தயாரிப்பிலும் வேறு வேறு கருப்பொருள்களை அதாவது விளங்கக்கூடியதாக இருந்தது. இப்போ உதாரணமாக நாங்கள் 78 அந்த கண்ணாடி வார்ப்பு நாடகத்தை போட்ட பொழுது இங்கே எங்களுடைய சொசைட்டி, எங்களுடைய சமூகத்தில் வந்து கன பேர் பெண் புதிர்கனிகளாக இருந்ததும், சீதனம் பிரச்சனை இருந்ததும், சில தமையன்மார் கல்யாணம் கட்டாமல் இருந்து எல்லா பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் கட்டுறது, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த பாத்திரம் அப்போ ஒரு இடத்துல அதாவது 4 பாத்திரங்கள் தான். ஒரு தகப்பன் விட்டு போயிட்டார், தாய் 2 பிள்ளைகளை வளர்க்கிறார், அவர் மகன் அவர் எழுத்தாளர் கவிஞர், தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சப்பாத்து கம்பெனியில் ஒரு மிகவும் வறுமையான சூழலில் அவர் வேலை செய்கிறார். இப்போ அவருடைய சூழல் இந்த பலருக்கு இங்கே பொருந்தி இருந்தது. அதாவது குடும்ப பொறுப்புக்காக தங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிற ஒரு பாத்திரம்.
அந்த பாத்திரத்தோட பலர் தங்களை அடையாளப்படுத்தினார். நான் நினைக்கிறேன் நீங்க செலக்ட் பண்ணேக்கே அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தபடியால தான் அது எனக்கு வந்து அந்த என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் அந்த நாடகம் நெருக்கமாக இருந்தது. தகப்பன் மகனுக்கு அந்த உறவு, மற்ற தாய்க்கும் இருந்த உறவு, மற்றது அப்போ இந்த அதுகளெல்லாம் பார்த்தா நான் செலக்ட் பண்ணினேன். ஆனால் மற்றது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அதாவது அது அவருடைய ஒரு அவர் தென்னசிவேலியோட சொந்த கதையை தான் எழுதியிருக்கிறார். அது அந்தபடியாலையும் அது கூட ஒரு மனதுக்கு எல்லாருக்கும் நெருக்கமான ஒரு நாடகமாக இருந்தது. ஆனால் நாடகத்தன்மை என்று சொல்லி அந்த ஒரு வன்முறை அந்த மாதிரி வராது. அது சாஃப்டான நாடகம். அதனால் மிக மென்மையான உணர்வுகளை கொண்டு வர நாடகம். அப்படியான மொழிபெயர்ப்பு நாடகங்களை கொண்டு வர அந்த மொழியை எங்கட பண்பாட்டு கொண்டு வர்றது, எங்கட பண்பாட்டோட அதை இணைக்கிறது, அதை எங்களுக்குரியதாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் என்ன மாதிரி அந்த இருந்தது? அது அதில் முதல் மொழி எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற பொழுது, இப்போ நாங்கள் முதல் செய்கிற பொழுது இந்த கலாச்சார இடைவெளி இருக்குது தானே. இப்போ அதால் நான் அதை மொழிபெயர்ப்பு நாடகமாகவே செய்ய விரும்பினேன். அதாவது டொம் என்ற கேரக்டர் டொம்மாகத்தான் வரும். ஒரு அமெரிக்க பின்னணியிலே தான் அது இருக்கும். ஆனால் மொழி ராசாத்தி, குஞ்சு, இடைமடையா, தாய் மகன் பேச்சு வழக்கிட போல பொழுது சாதாரண கன்வர்சேஷன், அந்த சாதாரண மொழி வழக்கை பயன்படுத்துகிற போது அது எங்களுக்கு நெருக்கமாக வருது. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் சில சின்ன மாற்றங்கள். ஒரு என்னால் ஒரு தாய் தன் மகளோட ஒரு தெரியாத ஒரு ஆளை ஒரு இரவில் நீ தனியாக இருந்து கதை என்று சொல்லி விடுகிறது எங்களோட சமூகத்தில் ஏற்கப்படுமா? அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் அந்த நாடகத்தை பலர் ரசித்தார்கள், பார்த்தார்கள். என்ன அது ஒரு மிக கஷ்டமான ஒரு கலாச்சார இடைவெளிக்குள்ள கலாச்சாரத்துல ஒரு விஷயம் இல்லாட்டி கூட ஆக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கு. அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி அதை செய்யறோம் முறை என்று பொறுத்தது. கிட்டத்தட்ட அந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள்ல வேற நாடகங்களை பற்றி சின்ன சொல்ல முடியுமா? ஒரு ஓட்ட சொல்லிட்டு நிறைய அதனால எங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பு நாடகத்துக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் நாங்கள் விடாமல் செய்தோம். பல நாடகங்கள், ஒரு பாலை வீடு, இப்போ ஒரு நாடகத்தை பற்றியே நான் நிறைய பேசினேன். இது கண்ணாடி வாப்பேன் இதை சொல்கிறேன். ரெண்டாவது பிறகு அதே நாடகத்தை 2013 இங்கே நாங்கள் மொழியேற்ற பொழுது, இப்போ இந்த நாட்டின் சிச்சுவேஷன் வேறு. இப்போ பல தனி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருந்த காலம், அது கணவர்கள் இறந்து. அப்போ அந்த நேரத்தில் அந்த நாடகத்தினுடைய கூட பாதிக்கப்பட்ட அந்த மனம் ஆக்கள் கூட ஐடென்டிஃபை பண்ணது அந்த தாய் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறான் அந்த தனியாக. அந்த பிரச்சனை தான் முதல் எப்படி மகனுடைய பிரச்சனை தெரிஞ்சதோ அது இல்லை. இப்ப அந்த நேரம் 2013 போடக்கல இது தாயுடைய பிரச்சனை கூடுதலாக கவனிப்பு பெற்றது. இப்ப ஒரு அந்த கால மாற்றத்துக்கு, ஆனா இந்த காலத்துக்கும் இந்த நாடகங்கள் பொருந்தும். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமா உள்வாங்கப்படுது. நாங்கள் ஆனந்தராணி அவரோட கேட்போம். அந்த இப்ப கிட்டத்தட்ட இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள்ல நீங்கள் ஒரு பாத்திரங்களை ஏற்று நடிக்க என்ன சவால்களை எதிர்கொண்ட நீங்கள்? அதுல சேலஞ்சிங் பார்ட் என்ன? ஏனண்டா அந்த கரெக்டர்ஸ் எல்லாம் எங்கட இதுகளுக்குள்ளால இருந்து வாரதுல சில சவால்கள் இருக்கும். அதை எப்படி எங்கடைய ஆக்கினது அப்படி ஒரு விஷயம் இருக்குத்தானே, எங்கடைய ஆக்கினது எப்படி, அதை பற்றி சொல்லலாமா? பாலேந்திரா டைரக்ட் பண்ணின மரணத்துள் வாழ்வு என்ற ஒரு நாடகம். அது 2009 ஆண்டு லண்டனில் முதல் மேடை. அது ஏரியல் டாஃப்மன் என்ற ஒரு சிலியன் பிளே ரைட். அவர் எழுதின ஒரு நாடகம். ஒரு சித்திரவதைக்குட்பட்ட ஒரு பெண்ணை பற்றின கதை. அப்ப அந்த சித்திரவதைக்குட்பட்ட பெண்ணாக நான் தான் நடித்தேன். அந்த நாடகத்துல 3 பாத்திரங்கள் தான், முழுநீள நாடகம், 2.5 மணித்தியால நாடகம். அந்த சித்திரவதைக்குட்பட்ட பெண், அவருடைய கணவர், அவரை சித்திரவதை செய்த ஒருவர், அந்த 3 தான் பாத்திரங்கள். உண்மையில சித்திரவதைக்கு உட்பட்டு
அந்த வடுக்களோட வாழ்றதுன்றது வந்து ஒரு மிகவும் ஒரு கொடுமையான விஷயம். இப்ப பொதுவா வந்து இப்ப ஒருவர் ஒரு இல்லாமல் போய்விட்டால், அவர் இப்ப இறந்து போய்விட்டால், இப்ப அந்த அவருடைய அது ஒரு துக்ககரமான ஒரு விடயம்தான். ஆனால் இது வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த அதுல ஒரு வசனம் அவ சொல்லுவா, நான் வந்து செத்தது போல சீவிக்கிறேன். அது வந்து ஒரு கொடுமையானது. என்ன ஒரு செத்தவர் செத்துட்டார், ஆனா செத்தவள் போல நான் சீவிக்கிறேன். நடமாடும் பிணம். எனக்கு அது ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு சேலஞ்சான நாடகம். நிறைய வசனங்கள். மற்றது அவ அந்த பிளாஷ்பேக்ல வந்து அந்த அந்த தன்னை சித்திரவதை செய்தவன் வந்து ஒரு தற்செயலாக அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டது. ஒரு கதிரையில கட்டி வச்சுட்டு கணவர் படுத்துட்டார். துவக்கு வச்சு கொண்டு, நீதான் அதை செய்த, அதை நீ ஒப்புக்கொள்ள வேணும் அண்டு அப்ப அவ சொல்லுறாய், இந்த கண்ணை கட்டி வச்சீங்கள் தான், ஆனால் என்ற காது கேட்டது. ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வாரா. அப்ப அவர் பிறகு கணவர் வந்துட்டார். கணவர் வந்து ஏன் இப்படி செய்யற இப்படி எதெல்லாம் கேட்க அவ சொல்றா, இவன் தான் ஆளண்டு சொல்லி. அவர் கேட்கிறார், உனக்கு இப்படி தெரியும் இவர் தான் என்று சொல்லி. அப்பதான் அவ சொல்றா, என்ற கண்ணை கட்டி வச்சாங்கள் தான், ஆனால் என்ற காது கேட்டது, அவன் தோல் மனமும் எனக்கு தெரியும். அப்படித்தான் அந்த வசனம் போகுது. அப்ப அதுக்குள்ள இப்ப ஆக்களுக்கு விளங்குது என்ன, இப்ப இவ்வளவு ஒரு விதமான சித்திரவதைக்குள்ள அவ போயிருக்கிறான்னு சொல்லி. அப்ப உண்மையில அது வந்து இப்ப அதப்ப நான் ஏரியல் டாஃப்மன் என்று சொல்லாமல் இருந்தால் நீங்க என்ன நினைப்பீங்க? எங்கட கதை அந்த மொழிபெயர்ப்பு நாடகம் என்று வரைக்கல கூட பாலேந்திராண்ட நான் சொல்றது, பாலேந்திரா வந்து அது எங்களுக்கு பொருத்தமானதாக, அதாவது அது எங்களுடையது என்று சொல்லக்கூடிய விதமான பிரதியலைத்தான் அவர் எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 10 மாதம் எடுத்தது அந்த நாடகம் ஒத்திகை. பாலேந்திரா தான் அந்த சித்திரவதை செய்தவராக நான் கட்டி போட்டுட்டு துவக்க காட்டி கேள்வி கேட்கிற பாலேந்திரா. மற்றது எங்களுடைய நாடக குழுவில மிக நீண்ட காலமாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மேனுவேட் பிள்ளை, அவர் தான் என்னுடைய கணவராக நடித்தார். ஒவ்வொரு ரிஹர்சலும் ஒவ்வொரு ஒத்திகை முடியைகளையும் எனக்கு சரியா தலை அடிக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்கு அந்த வசனங்கள் எல்லாம் சரியான இமோஷனலான வசனங்கள். அவ அந்த ஒரு பிளாஷ்பேக்ல அவ சொல்றா, என்ன அந்த இப்படி கொண்டு போய் தன்னை வச்சுட்டு கண்ணை கட்டி வச்சாங்கள். அப்ப அந்த குரல்கள் எல்லாம் கேக்குது. அவங்க வந்து ஒரு நெளிஞ்ச இதுல ஒரு பானும் தேத்தனியும் தான் மற்றது அந்த அப்படியெல்லாம். அப்ப எனக்கு அந்த ஒவ்வொரு ரிஹர்சல் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் நடிப்பேன். என்ன அப்ப எனக்கு அந்த முடியேக்குள்ள சரியா தலையடிக்கும். அவ்வளவுக்கு அது ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. மற்றது இதுதான் என்ன மாதிரியான கருப்பொருள்களை நாங்கள் எடுக்கிறோம்ன்றது முக்கியம் அந்த மொழிபெயர்ப்பு சொல்லிக்கல. இப்ப இன்னொரு நாடகம் பாலா, நீங்க சமூக விரோதி நோர்வேஜியன் பிளே ரைட் ஹென்ரி கிப்சன் நாடகம். ப்ரொஃபசர் சிவசேகரம் அவர் தான் பாலேந்திரா கேட்டு மொழிபெயர்த்தது. பிறகு அவர் புத்தகமாகவும் வெளிவந்த நாடகம். அந்த நாடகம் எல்லாம் என்னத்தை சொல்லுது? அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு கண்டுபிடிக்கிறார் என்றால் அந்த கிராமத்துல இருக்கிற ஊற்று, அந்த ஊற்று வந்து மாசடையுது. என்னண்டா பக்கத்துல இருக்கிற ஒரு லெதர் ஃபேக்டரியில இருந்து கழிவு நீர் கசிந்து ஊற்றில கலந்து எல்லாருக்கும் விரசங்கள் எல்லாம் வருது. அப்ப இதே அவர் நல்ல வடிவா கண்டுபிடிச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் செய்யறார். ஆனால் அதை மேலிடம் வந்து நீ அதை பப்ளிஷ் பண்ண இயலாது. அத ஒரு பப்ளிஷர், ஒரு பத்திரிகையாளர் வந்து அதை பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அவரையும் மாத்தி கடைசியா கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானியான அவர்தான் சமூக விரோதியாக்கப்படுறார். அவருக்கு எதிராக மேலாதிக்கம் எல்லாம் அதிகாரம் எல்லாம் இதண்டது. அப்ப அதை வந்து இப்ப நீங்கள் இப்சன் என்று சொல்லாமல் the enemy of the people என்று சொல்லாமல் தனிய சமூக விரோதி என்று போட்டால் நான் அதுக்காகத்தான் இங்க வந்து 20ஆம் ஆண்டு அந்த நாடகத்தை செய்யறதுக்கு விரும்பியிருந்தேன். ஆனால் கொரோனா நேரம் ஒரு வருஷம் வந்து இங்க வந்து நிக்கிறதுக்கு விசா எல்லாம் எடுத்திருந்தேன். ஆனால் கொரோனாவால அது தடைப்பட்டு போச்சு. அந்த நாடகத்தை இங்க செய்யறதுக்கு விரும்பி இதோட செய்யலாம். ஆனால் அந்த நாடகம் நியமான காலத்துக்கு முதல் சமூக விரோதி 14ஆம் ஆண்டு லண்டன்ல நாங்க நினைக்கிறது அந்த இது ஒரு மொழிபெயர்ப்பு நாடகம்டா அது ஏதோ ஒரு வகையில எங்கட ஒட்டாண்டு. ஆனா எல்லா கரையாலும் ஏதோ ஒரு வகையில மனித குலம்
சரி, ஒரே பிரச்சனைகளை தான் உலகம் முழுவதும் பெரும்பாலும் எதிர்கொண்டு கொண்டிருக்கேன். ஒரு பாலை வீடும் அப்படித்தான். அது முழுக்க முழுக்க யாழ்ப்பாண சமூகத்தை பிரச்சனை நாடகம் என்று சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒரு தாய் 5 பெண்களை அடக்கி தன்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு தன்னை குடும்பத்துக்கு இணையான ஒருத்தரும் இந்த இந்த ஊரில் இல்லை என்று சொல்லி ஒரு வரட்டு கௌரவத்தோடு இருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இந்த பெண்களுக்கு இடையில் இருக்கிற பல பிரச்சனைகள் வெடித்து கொண்டு வரும். அது மிகவும் அது ஸ்பானிய, அதாவது அந்த அந்த இடமும் வந்து அந்த மாதிரியான இடம், இந்த ஸ்பானிய அந்த அந்த வெக்கையும் அந்த உடம்பு சூடு, அந்த அதாவது அது எல்லாமே அந்த வெள்ளிறிய வெட்ட சுவர்களுக்கான அந்த சுவர்களுக்கு நடுவிலே அந்த கருப்பு உடுப்போல், அதாவது ஒரு தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு இவர்கள் 8 வருஷத்துக்கு அந்த துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் கூடாக ஒரு சுழி காத்து கூட வரக்கூடாது என்று சொல்லுவாள் தாய். அப்படி ஒரு டைரன் அந்த மதருக்கு கீழே. ஆனால் அது எப்படி அந்த கடைசி பெண் அவளை அதை ரிபெல் பண்ற அவருக்கு சென்றது, அந்த பாத்திரக்கிழக்கு இருக்கிற மோதல்கள் அதெல்லாம் வந்து முழுக்க இங்கே இதை இப்போ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டைரக்ட் பண்ணுற டைம் சரி, அல்லது நீங்கள் நடிக்கிற டைம் சரி, இது இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறக்க எங்களோட வாழ்க்கை அனுபவம் தானே வெறும் அந்த அப்படித்தானே இருந்தது, அல்லது இது வேற மாதிரி நீங்கள் எதை வெஸ்டர்ன் இதுகளோடையும் அதை பார்த்ததா, அல்லது எப்படி எங்கடையாகி போனதுக்கான என்ன நடந்திருக்கும்? அது எங்கட ஒன்று மொழியை கையாளுறது. இப்போ நாங்கள் இந்த சிச்சுவேஷன்ஸ் இப்போ சிலது இப்போ இந்த டோர்ச்சர், இந்த நான் சித்திரவதையை வந்து பலரும் அனுபவித்த, அப்போ அங்கே வெளிநாடுகளில் பல பேர் அதை நேரடியாக அனுபவித்தவர் பலர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில பேருக்கு அதை வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துக்கு இந்த நாடகம். அதே மாதிரி பல நாடகங்கள். இப்போ ஆனால் இந்த பிள்ளைய கூட எங்களோட நெருங்கி வந்துடுது. ஏன்னா அது நாங்கள் டோர்ச்சருக்கு அதில் தான் மெலிஞ்சு போனாக்கள். அப்போ அது பிரச்சனை இல்லை. சில வேறு நாடகங்கள் போடேக்கல, மற்ற நாடகங்கள் யுக தர்மம் அதுகளுக்கெல்லாம் எங்கட அந்த பண்பாட்டு நிலைப்படுத்துறதுக்காக நடிப்புகள் அதுகள் இதுகள் இப்போ பாத்திரங்கள் எல்லாம் நடிக்க எங்களுக்கு சில ஆக்களும் நினைவில் இருப்பினம் தானே, என்ன அப்படியெல்லாம் அதை செய்ய வாரதெல்லாம் எப்படி இருந்ததுன்றது தான் நான் யுவதர்மம். அது வித்தியாசமான பாணி, வித்தியாசமான, அதாவது அது காவிய பாணி என்று சொன்னார். அது சிம்போலிக்காக வருகின்ற பொழுது அவர் மற்றது இந்த 2 விதமான ஆக்டிங் அதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுக்கும். அதாவது ஒன்று வந்து நாங்கள் பாத்திரமாக நடிப்பது, மற்றது பார்வையாளரோடு பேசுவது. 2ம் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும். அது டக்குன்னு மாறிக்கொண்டிருக்கும். என்ன மற்றது பாடி லாங்குவேஜ் எப்படி பயன்படுத்துறது, அது இந்த அவர் வந்து அதை கெஸ்டர்ஸ் என்ற ஒரு இதை பயன்படுத்தியிருந்தார். அது கொமிக்கல் கெஸ்டர்ஸும் சில இடங்களில் வரும். கொமிக்கல், அதாவது அந்த பாத்திரம். அப்போ அதுகள் எல்லாமே எங்களோட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எந்த நாட்டுக்கும் எந்த சூழலுக்கும் பொருந்தக்கூடியதாக. அதாவது ஒரு அதிகாரத்தில் அவன் ஒரு தொன்ம கதை மாதிரி தானே. ஒரு கூலியை அவன் வற்புறுத்தி கூட்டிக் கொண்டு போகிறார், துன்பப்படுத்துகிறார், பிறகு கொலை செய்கிறார். கொலை செய்த பிறகு நீதிமன்றம் வந்து இந்த அதிகாரத்துக்கு சார்பாகத்தான் இருக்கும். அப்போ அந்த விரக்தியுடைய பாணியில் வந்து இப்போ அதுக்கான பாடல்களும் வந்து அருமையாக எழுதினார் வாசுதேவன். அதில் கொள்ளையரின் சுவடு மீது பிறந்தது இந்த நீதிமன்றம் என்ற ஒரு பாடல் வரும். அதுக்கு அதாவது நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்க போகுதுன்றதை பார்வையாளருக்கு முதலே சொல்லும். இப்போ சொன்ன பிறகு அவர் நீதிமன்றமே நீதிபதியே அவருக்கு குழு கொடுப்பார். இப்போ நீர் வர அடிச்சிடா, இவர் இல்லைன்னு சொல்லார். இல்லை அடிச்சென்று சொன்னாதான் நீர் இவரை கொலை செய்தது நியாயப்படுத்து என்று நாங்கள் நம்பலாம். அவர் அதே சொல்லித்தான் அவருக்கு அந்த குழு கொடுத்து, நான் அடித்தனான் அவன். அப்போ இவர் அவர் துன்பப்படுத்தியவனுக்கு அவர் என்னன்னா தண்ணி கொடுப்பாருன்னு தண்ணி கொடுக்கறதுக்கு வந்தவனை தான் இவர் கொலை செய்கிறார். அப்போ தண்ணி கொடுப்பான் என்று அவன் நினைத்திருக்க முடியாது. ஆகவே
இவர் நினைத்தது அந்த 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 சூழலிலே அவர் தற்பாதுகாப்பத்துக்குத்தான் கொலை செய்தார் என்று அந்த தீர்ப்பு முடியும். அப்போ இதுவோ யுகதர்மம் என்ற பாடல் கேள்வியோட நாடகம் முடியும். இந்த பெர்டோல் பிரச்சனை இந்த அவற்ற பிள்ளைகள இந்த கூட அந்த அந்நியமாதல் என்று சொல்லி, அதாவது பார்வையாளர்கள் நாடகத்தில் மூழ்கி போகக்கூடாது, தாங்களும் சிந்திக்கணும்ன்ற ஒரு அடிப்படையை வச்சிருக்கிறார். அது சம்பந்தமாக அதுக்குள்ள இருந்ததா அந்த அப்படியெல்லாம் கவனிச்சு செய்தீங்களா? அந்த அது மற்றது அவர் இன்னொரு இதன் செய்யறார் என்றால் அதில் கூடுதலான ஒரு எமோஷன், அந்த அதாவது அவர் கொலை செய்யப்படுறது அந்த காட்சியெல்லாம் அதை செய்து போட்டு அதை பிரேக் பண்ணுறது, அதை டக்குண்டு பிறகு அந்த நீதிமன்ற காட்சி அதை அறிமுகப்படுத்துகிற விதம். மற்றது அவர் இவரோட கதைக்குள்ள சொல்லி கதைச்சிட்டு பிறகு ஆடியன்ஸோட இந்த பாருங்க நான் பிஸ்னஸ் விஷயமா போகிறேன் ஒரு நிலையை கொண்டு வர்றது, அதுக்குள்ளேயே மூழ்கி போகாமல் ஒரு ஆக்டரா வருவார், ஆடியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவார். பிறகு திருப்பி இவங்களோட டை தூக்கு அந்த மாதிரி. இந்த பிள்ளை இப்ப கிட்டடியில எங்கன்னு போட்டீங்களா? 17ஆம் ஆண்டு நான் அதுக்கு வருவோம். இந்த அதாவது சிறுவர் நாடகங்கள்ல வந்த பிள்ளைகள் கன பேர் இப்ப பெரியவர்களா வந்திருக்கிறார்கள். அவர்களை வச்சு 2017ஆம் ஆண்டு யுகதர்மம் என்ற பெயர்ல அந்த நாடகத்தை செய்தோம் அந்த யூகேல. அதுக்கு முதலும் நான் சிறுவர் நாடகமாக ஒரு பயணத்தின் கதை என்ற பேர்லையும் செய்திருக்கிறேன். சிறுவர் சின்ன பிள்ளைகளை வச்சு 12 வயசு 10 வயசு பிள்ளைகளை வச்சு இதே நாடகம். அது எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பொருத்தமாக? சின்ன பிள்ளைகளுக்கும் பொருத்தமாக இருக்குது. அது அந்த ஒரு தொன்ம கதை மாதிரி ஒரு கதை தானே. ஒரு ஒரு பயணம் போயினம், அதுல பயணம் கஷ்டமான படினம். பயணத்துல ஒருத்தர் அதிகாரம் உள்ளவர் துன்புறுத்துறார். அவர் துன்புறுத்துகிற பொழுது பிறகு கொலை செய்யப்படுறார். பிறகு நீதிமன்றம் அதெல்லாம் பிள்ளைகளுக்கும் விளங்கும். அதே மாதிரி இவன் இப்போ அங்கே நாங்கள் இப்போ சிறுவர் நாடகம்ன்றது வகைப்படுத்துகிற பொழுது தனியாக என்ன நீதி கதைகள் மாதிரி கதைகள் தான் செய்ய வேணுமென்று இல்லை. இப்போ ஈவன் பள்ளிக்கூடங்களில் இப்போ ஏமா போன்ற அதாவது காசியால் உட்காண்ட இன்னொரு பிள்ளை அந்த நாடகத்தை கூட பள்ளிக்கூடங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஈவன் ஷேக்ஸ்பியருடைய பல பிள்ளைகள் மக்பெத் எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பொருந்தாத ஒரு நாடகம். மக்பெத் சின்ன வயதிலே படிக்கிறாரு. இதில் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முடிவு நிலைக்கு வந்தோன்றிருக்கிறோம். இதில் 2 விஷயம் பிரதானமாக இருக்கணும். இப்போ உங்களோட இந்த நாடக முயற்சிகள் எப்படி இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குண்டும், இப்போ எதிர்காலங்களில் இந்த நாடகத்துறையை சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு 2 விஷயமும் பேசணும். உங்களோட இதில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அறியலாமா ஆனந்தராணி? கொரோனா காலத்தில் ஒரு சிறிய இடைவேளை வந்தது தான். அதாவது மேடை அழிக்கைகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜூம் வழியாக நாங்கள் நாடகம் சம்பந்தமான உரையாடல்கள், மற்றது இப்போ தனிய பாலேந்திரா ஒரு நாடகத்தையே எடுத்து கண்ணாடி வார்ப்புகள் அல்லது யுகதர்மம் அந்த நாடகத்தை பற்றின அந்த தயாரிப்பு, அந்த நாடகம், அந்த மொழிபெயர்ப்பு எல்லாத்தை பற்றியுமான ஒரு கலந்துரையாடல் அப்படி நிறைய செய்திருக்கிறோம். மற்றது அதற்கு முதல் இந்த சிறுவர் நாடகத்தை பற்றி பாலா சொல்லியிருந்தார். நாங்கள் லண்டன் தமிழ் நாடக பள்ளி என்று சொல்லி கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கொரோனா வரும் வரையும் கிழமைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5-2 மணித்தியாலம் அந்த பள்ளி நடக்கும். முக்கியமாக ஒரு பயிற்சி நாடகப்பட்டறை, அந்த நாடகப்பட்டறை கூடாக பிறகு தயாரிப்புகளும் நடக்கும். அந்த பிள்ளைகளை நாங்கள் அவைந்த ஆளுமை விருத்தி எல்லாத்தையும் செய்துதான் இந்த சிறுவர் நாடகங்களை நாங்கள் மேடியேற்றி கொண்டு வந்தோம். இப்பொழுது இந்த அழிக்கையாக என்று சொல்லும் பொழுது இப்ப கடந்த நவம்பர் 23ஆம் தேதி லண்டனில் ஒரு நிகழ்வு ஒன்றை செய்திருந்தோம். அந்த நிகழ்வு பாலேந்திரா நாடக நெறியாளராகி
50 ஆண்டுகள். 74ஆம் ஆண்டு தான் அவர் முதலாக நாடக நெறியாளராக நாடகத்தை நெறிப்படுத்தி இருந்தார். அதுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகவும் 2 அதாவது முகமில்லாத மனிதர்கள் என்று ஏற்கனவே வாலிந்திரா குறிப்பிட்டிருந்தார். வங்காள நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார் எழுதிய ஏவம் இந்திரஜித் என்ற நாடகத்தின் ஒரு சுருக்கிய வடிவமாக அந்த நாடகம். அதோடு அம்பை என்ற ஒரு மிகப்பெரிய பெண்ணிலை வாத, அதாவது பெண்களுக்கு மிக குரல் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் கவிஞர், அவருடைய ஆட்டை கடத்தல் என்ற ஒரு கவிதா நாடகத்தை நான் ஒரு தனி நடிப்பாக செய்திருந்தேன். அதோடு கானசாகரம் என்ற ஒரு நிகழ்ச்சி, மெல்லிசை பாடல்கள். இந்த கானசாகரம் என்ற மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி 1979ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். 9ஆம் ஆண்டு யாழ் வீரசிங்க மண்டபத்தில் முதலாக பாலேந்திரா இந்த கானசாகரம் என்ற பாடல் நிகழ்ச்சியை தயாரித்து வெளியேற்றியிருந்தார். அது என்ன மாதிரி என்றால், எங்களுடைய ஈழத்து கவிஞர்களுடைய கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை எங்களுடைய இசையமைப்பாளர் இசைவாணர் யாழ் கண்ணன் அவர்களிடம் கொடுத்து, அவர் அந்த 10 பாடல்களுக்கு இசையமைத்து பெரிய ஒரு வாத்திய கலைஞர்களோட ஒரு மேடை நிகழ்ச்சி. அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த நேரத்துல. அதாவது அந்த எங்களுடைய பாடல்களுக்கு, அதாவது அவ்வளவு அந்த 10 பாடல்களும் எங்கேயுமே பாடப்பட்ட பாடல்கள் இல்ல, கவிதைகளை எடுத்து பாடல்களாக இசையமைத்த பாடல். அந்த கானசாகரம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் பிறகு புலம்பெயர்ந்து போன பிறகும் பல நாடுகள்ல செய்திருக்கிறோம். அந்த வகையிலே அன்றைக்கு அந்த 23ஆம் தேதி நிகழ்ச்சியிலையும் கிட்டத்தட்ட 6 பாடல்கள். அதுல சேரனுடைய கவிதை வந்தது, பேராசிரியர் சிவசேகரம், மற்றது சண்முகம் சிவலிங்கம், மற்றது நீலாவணனுடைய பாடல் என்று சொல்லி. என்ன பாடல்? நீலாவணனுடைய வண்டிக்காரா. உண்மையில் அந்த வண்டிக்காரா அந்த பாடல் முதலாக அந்த 79ஆம் ஆண்டு கானசாகரம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் பாடப்பட்டது. இதுல பாடினவர் மாவண்ணா சத்தியமூர்த்தி. அந்த நிகழ்ச்சிக்காக கண்ணன் மாஸ்டர் இசையமைத்தது. அதற்கு பிறகுதான் அது இலங்கை வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது. அன்று அந்த 23ஆம் தேதி மேடை நிகழ்ச்சியில் அதே மாவண்ணா சத்தியமூர்த்தி அந்த பாட்டை பாடினார். அப்ப இத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப மற்றது அதுகளுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஏனென்றால் எல்லாருமே அந்த திரை இசை அதுகளை கேட்டு பழகிட்டு இதோடு புதுசாக கேட்கிறார்கள் பெரும்பாலான பாடல்கள். மற்றது அன்றைய நிகழ்ச்சியில உண்மையில அந்த எங்களுக்கு பின்னணி இசை வழங்கினது இளையவர்கள், லண்டனில் பிறந்து வளர்ந்தவர்கள், கீபோர்டும் மிருதங்கமும் வாசித்தார்கள். அதுல மிருதங்கம் வாசித்தவர் எங்களோட நாடக பள்ளியில 6 வயசிலிருந்து நாடகங்கள்ல நடித்தவர். அவருக்கு இப்ப 23 வயசு ஆகுது. அப்ப அவர்களையும் நாங்கள் இணைத்து கொண்டு, தர்ஷினி என்ற அவருக்கும் 23 வயசுதான், மிக அருமையாக, அவருக்கு எல்லாமே புதுசு பாடல்கள். ஆனா பாடல்கள் எல்லாத்தையும் தானே நோட்ஸ் எழுதி அந்த இன்டர்வியூட் எல்லாம் வடிவா எப்படி கண்ணன் மாஸ்டர் போட்டிருந்தாரோ அதே மாதிரி அதுல நாங்கள் கொஞ்சம் ஒரு இப்படி விட்டது என்றாலும் பிள்ளை விடாது. நீங்கள் என்ன தொடர்ச்சியாக விடுபட்டது ஏதாவது? அதில் நாங்கள் இப்போ சிறுவர்கள் வந்தவர்கள் இளையவர்களாக அவர்கள் பெரியவர்களாக எங்களோட பெரிய நாடகங்கள், அதாவது கண்ணாடி பார்கள் நாடகத்தை கூட அவர்களை வைத்து தயாரித்தோம். அப்படியான தயாரிப்புகளும் செய்யலாம். அதை விட நாங்கள் செய்ய வேண்டியது இப்போ முக்கியமாக பதிவுகள் இப்போ எங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது, 50 வருஷ வரலாறு, பல அனுபவங்கள் இருக்குது. அதுகளையும் பதிவு செய்கிற திட்டமும் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் இப்போ ஏற்கனவே இப்போ 4 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த பதிவுகளும் மிக முக்கியம் என்று நினைக்கிறோம். அதில் பொதுவாக நாங்கள் பலவீனமாக தான் இருக்கிறோம். பொதுவாக தமிழ் சமூகம் உங்களை பொறுத்தவரை பலவீனம் இல்லை. எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன கிட்டத்தட்ட அந்த காலம் தொடங்கம் செய்து வந்த பேப்பர் கட்டிங்ஸுகள், ஃபோட்டோஸ், உண்மையிலே இப்போ இங்கே இருக்கிற நாடக கலைஞர்களுக்குள்ள உங்களோட வரலாற்று இது பதிவுகள் அப்படியே இருக்குது நிறைய. நான் அறிஞ்ச வரைக்கும் அதை வச்சிருக்கேன். பட் இன்னொரு விஷயம், நான் இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறார்களுக்கும் அது சந்தோஷமான விஷயம், இப்படி கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து இந்த நாடகத்துறை இதுக்குள்ள தொடர்ந்து அப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நான் நினைக்கிறேன், இது உங்களுக்கு வாழ்க்கைன்றது நாடகம் சேர்ந்ததான். இந்த வாழ்க்கை புறம்பு நாடாம் புறம் இல்லை, அப்படிதானே? இது
இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். இது எப்படி உங்கள் 2 பேருக்கும் சாத்தியம்? குடும்பம் என்று போற நேரம் எப்படி எல்லாம் இந்த கடந்து வந்தீங்க கடந்த காலங்களில் நாடகங்கள்லாம் செய்து என்ன பிள்ளைகள் வீட்டு வேலை, அதை பற்றி அடுத்த சந்ததிக்கு ஒருக்கா சொல்ல மாட்டீங்களா? வேறு ஆக்கள் இப்படி இருக்கிறாங்க. அது இந்த புரிந்துணர்வு, அதாவது நாங்கள் இப்போ நாடகத்தில் பங்கு பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு குடும்பம் போலதான். அதுக்குள்ள நாங்களும் எங்களோட மகளுக்கு ஒரு பிள்ளை, அவன் வந்து இந்த நாடகத்தோட பழகின பிள்ளைகளை தான் அவன் தன்னுடைய குடும்பம் என்று சொல்ற மாதிரி அவனுக்கும் ஒரு வாழ்நாள் நட்பு அதுக்குள்ளதாக தான் கிடைச்சிருக்குது. மற்றது நாங்கள் ஆனால் எங்களோட இதையும் நாங்கள் கைவிடையில். நாங்கள் வந்து ஒரு பிள்ளையை அவ படிப்பிச்சு இப்போ திருமணமாகி இப்போ பேர பிள்ளையும் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த அதுலேயும் வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டுதான் இதையும் செய்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு அர்ப்பணிப்பு தான். அப்போ அதாவது மற்றது எங்களுக்கு இது 2 பேரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய, அதாவது சில நேரங்களில் வீட்டில் சமையல் இருக்காது, சாப்பாடு வெளியில் எடுக்க வேணும். மற்றது நிறைய அசௌகரியங்களும் இருக்குதான். ஆனால் அதுகளை மீறிக்கொண்டு தான் நாங்கள் செய்கிறோம். அதுக்கான புரிந்துணர்வு 2 பேருக்கும் தேவை. மற்றது அந்த ஈகோ பிரச்சனையும் வரக்கூடாது. அது 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 வந்து எங்களை குரூப்புக்குள்ளே நாங்கள் பொதுவாகவே நான் சொல்றது, இந்த நாடகம்ன்றது ஒரு கூட்டு முயற்சி. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு சின்ன குரு இதில் இருக்கிறவரும் அதுக்கு சம பங்கு. நான் பிள்ளைகளை பயிற்சி வைக்கிற பொழுதும் அப்படி சொல்வதில்லை. எல்லாருக்கும் சம பங்கு தான். இதில் யாரும் கூட வசனம் பேசுகிறவர் பெரிய நடிகர் என்றோ அல்லது பெரிய பாத்திரம் செய்கிற பெரிய நடிகர் மற்றவர் எல்லாருமே சமன். அந்த இதையும் நாங்கள் கைப்பற்றுறது. மற்றது எல்லாருக்கும் ஒரு உரிய மரியாதையை கொடுக்கறது. மற்றது நான் சொன்னேன் இப்போ, அதாவது முதல் நான் வேறு இடங்களையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒன்று அப்படி நாடகம் நடைபெறுத்துறவர்கள் இருக்கிறார். இப்போ நான் வந்து அப்படி என்னுடைய வந்து சாஃப்ட் அப்ரோச், சாஃப்டான ஃப்ரெண்ட்லி இதுதான். அப்போ வந்து மக்களோட பழகிறது, அவர்களை கொண்டே அவர்களோட ஒரு பாத்திரம் ஒரு ஆளை நான் காஸ்ட் பண்ணுறேன் என்றால் அவருக்கு கூடாகத்தான் அந்த நடிப்பு வர வேணும். இப்போ நான் ஒன்றுமே இப்படித்தான் வர வேணும் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்க்கையிலே நாங்கள் வந்து இந்த ஒரு இப்படித்தான் என்று ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி, அதில் தாசிசியஸ் கொஞ்சம் வித்தியாசம். அப்படியான ஒரு ட்ரில் இல்லை நாடகம். ட்ரில்லோ அல்லது ஒரு மிலிட்ரி மார்ச் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை. என்ன இது கிரியேட்டிவ் ப்ராசஸ். உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். அவர்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் வழங்கி, அதால் தான் இப்போ எல்லாருமே நாங்கள் தன்னார்வ தொண்டர்கள். இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இப்போ அந்த கடைசி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் எல்லாருமே 30 வருஷத்துக்கு மேலே எங்களோட பயணிக்கிறவர். அப்போ அவ்வளவு காலமும் ஒரு அவர்களுக்கும் எல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த நாடகத்திலே அது வரும். ஒருவருக்கு ரிடண்டன்சி பிரச்சனை, அன்றைக்கு நடிக்கிற பொழுதும் ரிடண்டன்சி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மாமியார் இறந்து போயிட்டார் முதல் நாள், மனைவியுடைய அம்மா. ஆனால் அவர் அன்றைக்கு நாடகத்துக்கு நடிக்க வர்றார். இப்படியான சமூக அவருடைய பிரச்சனைகள் நாங்களும் அவரோட பங்காக இருக்கிறோம். அது எங்களோட குடும்பத்தில் நாங்கள் எப்படி பங்காக இருக்கிறோமோ அது மாதிரி இது ஒரு குடும்பம் மூல ஒரு புரிந்துணர்வோடு பயணிக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில் தான் எனக்கு இப்போ என்ன கனவேர் கேட்குறோம், எப்படி நீங்கள் இவ்வளவு இந்த கஷ்டத்துக்குள்ளேயும் எனக்கு பிறகு வேற உடல் உபாதைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு. அதுகளுக்கு ஊடாகவும் நாங்கள் விடாமல் பயணிக்கிறோம். அதாவது 50 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போ நான் அன்றைக்கு அந்த நன்றி சொல்கிற பொழுது சொன்னேன், அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவு. அது இருந்தபடியாக தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு நாங்கள் மேடையில் நிற்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் வந்து அந்த பார்வையாளர்களுடைய ஆதரவும் இந்த சமூகத்தினுடைய ஆதரவும் தான். அதுவும் அந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் குடும்பமாக பயணிக்கிறோம். மற்றது இன்னொன்று என்னென்றால் எங்களுக்கு எது மிகவும் பிடித்தமாக இருக்கிறதோ, அதாவது அதுல உங்களுக்கு சரியான ஈடுபாடு சரியான விருப்பமாக இருந்தால் நாங்கள் என்னதான் நடந்தாலும் அதை விட மாட்டோம்.
என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து எங்களுடைய ஒரு பிடித்தமான எங்களுடைய ஒரு பேஷன். அப்ப அது வந்து எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. இப்ப இவருக்கு என்னதான் உடல்நிலை எப்படியோ இதென்றாலும் அந்த நாடகம் என்று வரைக்கும் அப்படியே அந்த அந்த ஃபுல் ஸ்விங் என்று சொல்லி நம்ம எல்லாம் அதே மாதிரி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கிறது அந்த ஆர்வம் வந்து அது எனக்கு இப்ப இவ்வளவுதான். இப்ப நான் அங்க முழு நேரமாக ஒரு உத்தியோகம் பார்த்து கொண்டுதான் மற்ற எல்லா விடயத்தையும் நான் செய்து கொண்டிருந்தேன். நான் வந்து 32 வருடம் லண்டன்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தராகத்தான் நான் பணிபுரிந்து இழைப்பாறினான். அப்ப அது வந்து அதே மாதிரி பாலேந்திராவும் அவரும் ஒரு பொறியியலாளராக முழு நேரமாக வேலை செய்து கொண்டுதான் இவற்றையும் செய்தோம். ஆனால் அந்த புரிந்துணர்வு மற்றது சுதந்திரம் அவ தனிப்பட்ட முறையில் அவ வந்து சில வேளை அரங்கேற்றங்கள் என்றால் சில வேளை ஹோல்டே ஆள் இருக்காது வீட்டில். அன்றைக்கு காலையில் பர்மிங்ஹாம் கவென்ட்ரி பக்கத்துல எல்லாம் அரங்கேற்றம் என்றால் காலையில் போனால் இரவு 1 மணி 2 மணி தான் வருவா. அப்போ நான் முந்தி சிலதுக்கு சேர்ந்து போயிருக்கிறேன். இப்போ அகலும் தூரம் பண்ண போகிறது இல்லை. அப்படியான இதுகளுக்கு அந்த சுதந்திரங்கள் இப்போ ரேடியோவில் 90ஆம் ஆண்டுலேருந்து இரவில் போய் நியூஸ் வாசிக்கிறது அப்படியானதெல்லாம் செய்கிறது. இப்போ அதுகளுக்கு நாங்கள் எங்கள் நாடகத்தோடு சேர்ந்து போகிறத விட இதுகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேணும். அந்த ஒத்துழைப்பும் முயற்சி முக்கியம். என்ன மற்றது நாங்கள் எங்களுடைய மகளையும் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அப்ப சின்னன்ல இருந்தே அவவையும் எங்களோட நாடக ஒத்திகைகள் பிறகு அவவும் இந்த நாடக பள்ளியில அவவும் இணைந்து அப்ப அதாலே பெண்களுக்கு அந்த சில முரண்பாடு ஒரே இதுக்குள்ள அவருக்கு தெரியும் இது ரிஹர்சல் நடக்குது, நான் இதுல இருக்கணும். அந்த சின்ன பிள்ளையிலேயே அவருக்கு அது பழகிட்டு. அதாவது பொதுவாக நான் வந்து அதை அந்த கனடாவிலே அந்த மீட்டிங்ல சொன்னேன். நான் இந்த கூட்டங்கள் நடக்கிற பொழுதும் என்னோட முந்தி இருந்த ஆக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து தான் செய்திருக்கிறேன். அதாவது என்னோட சேர்ந்த ஆக்கள் எல்லாரையும் இதுக்குள்ள ஈடுபடுத்திடுவேன். நான் இப்போ 2 பேர் 3 பேர் அது இப்போ நடித்தவரும் வந்து கூட நான் ஒரு பில்டிங் சைட்டில் நான் இன்ஜினியராக வேலை செய்கிற பொழுது அவரை அங்கே சந்தித்தேன். அவரை வந்து சும்மா வேறம்னு சொல்லி நாடகத்துக்கு வந்து ஒரு இப்போ தொடர்ந்து 30 வருஷமாக இருக்கிறார். இது வந்து அவர் ஒரு நாளும் நாடகத்தில் ஈடுபடாத ஒரு அப்படி பல பேர் அப்படி வந்து சேர்ந்தால் பிறகு அதை தெரியாது. அதுல வந்து அதுக்குள்ள வந்து இறங்கி அதுக்குள்ள இருக்கிற அந்த 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 ஆர்வமும் அதால கிடைக்கிற ஒரு ஆனந்தம் சந்தோஷமும் அது கிடைச்ச இந்த மனித உறவு பற்றிய விஷயம். மனித உறவுகளை இறுக்கமாக வச்சிருக்கிறதுக்கு நாடகம் உதவும். அது பார்வையாளர்கள் நடிகர்களுக்கு மத்தியிலும் சரி, நடிகருக்கு நடிகர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உறவு தான் அந்த பிணைப்பும் அதுவும் வந்து அந்த மிகவும் முக்கியமானது மனித நேயம் உள்ள. சரி, நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். நீங்கள் அங்கே இருந்து வந்து இப்படி ஒரு இந்த கருத்துக்களத்துக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு செவியை தந்து நிறைய விஷயங்களை இங்கே கலந்துரையாடி எல்லாரோடையும் பகிர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி. எங்களோட நிகழ்ச்சி சார்பில் உங்களை எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.